முருகா வெற்றிவேல் முருகா. வீலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுகின்றதோ அவற்றை நினைத்து கொண்டே இப்பதிவை முழுமையாக கேட்டு முடி. நிச்சயமாக உனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படுகின்றதோ அப்பணம் உன்னுடைய கைகளில் கிடைக்கும். நம்பவில்லையா? ஒரு முறை சோதித்து பார்க்கின்றாயா? சோதித்து பார்த்துவிட்டு முழுமையாக கேட்டுவிட்டு பின் செல் தங்கமே. உன்னுடைய தோள்களில் இருக்கும் பண சுமைகள், வேலை பளுக்கள், வேதனைகள், மனக்கவலைகள் எதுவும் எனக்கு தெரியாது என்று நினைக்கின்றாயா? அத்தனையும் எனக்கு தெரியும் தங்கமே. நீ எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன். பண பிரச்சனையால் நடக்க வேண்டிய சில நல்ல விஷயங்கள் கூட தாமதமாகி கொண்டே இருக்கின்றன. கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்கவில்லை, வரவேண்டிய பணமும் கிடைக்கவில்லை, ஊதிய உயர்வும் கிடைக்கவில்லை. எதுவுமே என் வாழ்க்கையில் இல்லை இல்லை என்று மட்டுமே இருக்கிறதே ஆண்டவா, நீங்களும் இல்லாமல் சென்று விட்டீர்களா முருகா என்று நீ என்னை பார்த்து கேள்வி எழுப்புவது எனக்கு புரியாமல் இல்லை. பணம் ஒரு பெரிய பிரச்சனையாக என் வாழ்க்கையில் பூதாகரமாக வெடித்து கொண்டிருக்கின்றது. பணத்தினால் நான் பட்ட அவமானங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. ஒரு சொந்த வீடு இல்லாமல் நான் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. எத்தனையோ பேரிடம் ஏச்சுக்களும் பேச்சுக்களும் வாங்கி கொண்டு இந்த உயிரோடு நான் தெரிந்து கொண்டிருப்பது என்னுடைய குடும்பத்திற்காகவும் எனக்கென்று ஒரு சில கடமைகள் இருக்கின்றன, அவற்றை செய்து முடிப்பதற்காகவும் மட்டுமே தான் என்று கூறுகின்றாய். உன்னுடைய வேதனை எனக்கு புரிகின்றது. நீயும் உன் குடும்பமும் படும் கஷ்டம் எனக்கு புரிகின்றது. அத்தனையும் சரியாக போகின்றது தங்கமே, கவலைப்படாதே. உன்னுடைய புனிதமான மனதிற்கு, சுத்தமான குணத்திற்கு நிச்சயம் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும். காலை எழுந்தவுடன் அப்பா என்று நீ அழைத்த அழைப்பை நான் தெளிவாக கேட்டேன் தங்கமே. அந்த அழைப்புத்தான் என்னை உன்னிடம் அருளாக வந்து சேர வைத்தது. நடக்க வேண்டியவை அனைத்தும் நேரத்தில் நிச்சயமாக நடைபெறும். கிடைக்க வேண்டிய பணமும் நிச்சயமாக கிடைக்கும். நீ என் பெயரை உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் அதன் நிறைவேற்றுவதற்கான பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தான் அர்த்தம். என் கண்களை பார்த்து உன் வேண்டுதலை மனதில் நினைத்துக்கொள். அத்தனையும் நன்றாக நடக்கும். இன்று உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அடையாளம் பிறக்கப் போகின்றது. உனக்கான நேரம் நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. அதை உருவாக்கி கொண்டிருப்பவன் நானே. உன் மனதில் எந்த கவலையும் அச்சமும் வைத்து கொள்ளாதே. என் நாமத்தை சொல்லி பொறுமையாக காத்து கொண்டிரு. உன் அப்பன் முருகன் நான். உன்னை விட்டு பிரியாத காவலனாக, பொறுப்பாளனாக எப்பொழுதும் உன் அருகிலேயே நிற்கின்றேன். எதற்காகவும் அஞ்சாதே. உன்னுடைய உயர்வான குணத்திற்கு தகுந்த நல்ல ஒரு விஷயத்தை நான் கூறுகின்றேன். தேவையான விஷயங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்கப் போகின்றது. பண பிரச்சனை முடிய போகின்றது. கிடைக்க வேண்டியது கிடைக்கும். மகிழ்ச்சியாக இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள். ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.